வரிசையாக பட்டியலிட்டு கொண்டே வந்தால் ஒரு நண்பர், என்னோடு வருகிற நண்பர் சொன்னார், வந்தா என்ன சொல்ல போறீங்க? காலையில டிஃபன் போடுறத சொல்ல போறீங்க. காலையிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு பாருப்பா. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போதே துள்றான். அவன் வீட்டில் இருக்கும் போதே நாக்கில் எச்சில் ஊறுகிறது. பள்ளிக்கூடத்தில் என்ன உணவு போடுகிறான் என்பதற்காக கைகளை பிசைந்து கொண்டிருக்கிறான். காலை உணவை கொடுப்பவன் கடவுள், மதிய உணவை கொடுப்பவன் அதிலும் சிறந்த கடவுள், எங்கள் ஒப்பற்ற கடவுள் தளபதி அவர்கள் காலையிலே உணவு கொடுத்து படிப்பதற்கு தெம்பு கொடுத்து. இந்த சிந்தனை யாருக்கு வரும்? புத்தகம் கொடுக்கிறார்கள், படிப்பான். எழுதுகோல் கொடுக்கிறார்கள், எழுதுவான். நடக்க சொல்வார்கள், நடப்பான். பள்ளிக்கூடத்திலே பாட சொல்வார்கள், பாடுவான். இத்தனைக்கும் உடம்பிலே சக்தி இருக்க வேண்டும் அல்லவா? அந்த சக்தியை கொடுத்த ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள்தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்போது கேட்கிறான், காலை உணவு நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் பொங்கல் போடுவாங்களா, கொஜ்ஜு போடுவாங்களா என்று கேட்கிற அளவுக்கு பள்ளி பிள்ளைகள் நலமாக இருப்பதற்கு சின்ன செடி பார்க்கிறோம், தண்ணி ஊத்துறோம். சின்ன பறவையை பார்க்கிறோம், கை தட்டுறோம். சின்ன நிலாவை பார்க்கிறோம், கண்ணடிக்கிறோம். ஒரு நல்ல காபி சாப்பிட்டா மகிழ்கிறோம். ஒரு நல்ல திட்டத்தை பார்த்தால் ஏன் கை தட்டக்கூடாது? அப்படிப்பட்ட சிறந்த திட்டம் இன்றைக்கு வண்டிகள் எல்லாம். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அடுத்து உரிமை தொகை, இந்த உரிமை தொகையை பெறுகிற தாய்மார்கள் உவகை அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், குதூகலம் கொள்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறார்கள். மகிழ்ச்சிக்கு எத்தனை வார்த்தை இருக்கிறதோ அத்தனையாக ஆகி போகிறார்கள். காரணம், அது அனுப்புகிற பென்ஷன் அல்ல, அது கொடை அல்ல, உங்களுடைய உரிமை தொகை என்பதற்காக அற்புதமான தலைவருடைய அந்த செயல் நெஞ்சு நிறைந்து இன்றைக்கு காணப்படுகிறது. பள்ளிக்கூடம், இலவச பஸ், அதற்கு மேலாக தமிழ் மகன் தமிழ் மகள் படிப்பதற்கான அத்தனை திட்டங்களையும் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நான் போன கூட்டத்தில் சொன்னேன், உன் வீடு எங்கே தொடங்குகிறது? என் காதலி இருக்கும் திசையில் தொடங்குகிறது. தமிழகத்தின் திட்டம் எங்கே தொடங்குகிறது? ஏழைகளை நோக்கி தொடங்குகிறது, ஏழைகளுக்காக தொடங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பில்லாத திட்டத்தை தந்தவர் தலைவர், தந்து கொண்டிருப்பவர் தலைவர், தரப்போகிறவரும் தலைவர். நண்பர்களே, மரியாதைக்குரிய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர், ஆண்டவனே பாராட்டுகிற அண்ணன் சேகர் பாபு எங்கே அமைச்சர் இருக்கிறாரோ அங்கே இறைவன் கூடவே நடந்து வருகிறான். இஸ்லாத்திலே ஒரு அருமையான வார்த்தை உண்டு, இறைவன் எங்கே இருக்கிறான்? உன் கழுத்து நரம்புக்கும் அருகிலேயே வசிக்கிறான். ஆண்டவன் அறநிலைத்துறை அமைச்சருடைய கழுத்து நரம்புக்கும் பக்கத்திலேயே இருக்கிறார். இவர் சிறந்த அறநிலைத்துறை அமைச்சர். எப்படி தெரியுமா? சீர்காழியிலே ஒரு குழந்தை அழுகிறது, சீர்காழியிலே ஒரு குழந்தை அழுகிறது. குழந்தைக்கு பசி, குடித்து விட்டுத்தான் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா தோஷம் ஆயிடும். எப்படி பால் கொடுப்பது என்று சொல்லுகிற பொழுது மேலே இருக்கிற உமா மகேஸ்வரி தரையிறங்கி வந்து அந்த திருஞான சம்பந்தனுக்கு பால் கொடுத்த இலக்கியத்தை, வரலாற்றை தமிழக சமயம் கற்றிருக்கிறது. இங்கே கோயிலுக்கு போற ஒவ்வொரு குழந்தையும் திருஞான சம்பந்தன் தான். மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அந்த கோயிலுக்கு குழந்தை போயிட்டா பாலை காய்ச்சி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குழந்தைக்கு பால் கொடுக்கிற அரசு, குழந்தைக்கு பால் கொடுக்கிற ஆன்மீக அரசு, குழந்தைக்கு பால் கொடுக்கிற அறநிலையத்துறை. இந்தியாவிலே எங்கேயுமே அந்த திட்டம் இல்லை. அப்படிப்பட்ட ஒப்பற்ற திட்டத்தை செயல்படுத்துகிற அறநிலையத்துறை 7000 கோடி மதிப்புள்ள நிலத்தை, ஆண்டவன் நிலத்தை வாங்கி கொடுத்திருக்கிறது. ஆண்டவன் கேட்டான், பார்க்கடலில் இருக்கிறேன் சரி, இமயமலையில் இருக்கிறேன் சரி, பனிமலையில் இருக்கிறேன் சரி, நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறேன் சரி, என் சொந்த நிலமெல்லாம் எங்கே இருக்கிறது, என் சொந்த நிலம் எங்கே இருக்கிறது என்று கேட்டபோது அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு, ஆண்டவனே உங்கள் நிலம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி 7000 கோடி மதிப்புள்ள அறநிலைத்துறை சேர்ந்த நிலத்தை
கொண்டு வந்து இறைவனுக்கு ஒப்படைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை விட சிறந்த ஆன்மீக அரசு எங்கே இருக்கிறது? தலைவர் ஆன்மீகம் பேசுவார். எப்படி? இதை நீங்க நல்லா கவனிக்கணும். திருவாரூர் தேர் ஓடல. திருவாரூர் தேரை ஓடுவதற்கு எந்திரங்கள் தேவை. பின்னால் இருந்து தள்ளுவதற்கு டிராக்டர் தேவை. முன்னால் சக்கரங்களுக்கு பதிவதற்கு அச்சு தேவை. நண்பர்களே, வடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான் பக்தன். தியாகேசனை நான் இழுத்துக் கொண்டு போகிறான் என்று சொல்வது ஆன்மீகம். பின்னால் டிராக்டரா அந்த தேரை தள்ளி கொண்டு தெரு கொண்டு செல்வது விஞ்ஞானம். விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்று சேர்த்து திருவாரூர் தேரை ஓட்டியவர் எங்கள் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு கண்டதேவி தேர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ஆலயங்களில் எல்லா சிறப்பையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது, செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சருடைய வழிகாட்டலில் அன்புக்குரிய மேயர் அவர்கள் சூரிய மகள் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து தலைவர் களம் என்ற திட்டத்தில் செயலாற்றி இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தமிழகத்தின் ஒப்பற்ற மாநகராட்சியாக திகழ்வதற்கு தலைவரின் புகழே காரணம் என்பதாக சொல்லி எப்படி மகிழ்வது? ஒருவன் கேட்டான், காலையில் எழுந்தவுடனே என்ன செய்வது? கடவுளை பாடி. மதியம் என்ன செய்வது? கடவுளை பாடு. மாலை கடவுளை பாடிக்கொண்டே இரு. ஆரம்பத்தில் தலைவரை பொழுந்து கொண்டிரு. அனைவரும் வந்து விட்டார்களா? தலைவரை பேசிக் கொண்டிருக்கிறது. தலைவரை வருகிற வரைக்கும் தலைவரை பேசிக் கொண்டிரு. அமைச்சர் வருகிற வரைக்கும் அவர் புகழை பாடிக்கொண்டிரு என்பதாக சொல்லி, நண்பர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான கவிதை, மிக சிறந்த தனமே நினைந்து தனமே அணைந்து தலைமீறி வாடும் சில பேர், தவ வேடமின்றி தவமே புரிந்து தனியாக வாடும் சில பேரும், வினையால் ஒன்று விதியால் அலைந்து விறகாக வீழும் பூமி இது, விளையாட வந்த மகவான என்னை விளையாடுகின்ற மணியாக பனை போல் இருத்தி பால் போல் உயர்த்தி பரிவாய் அரைக்க வரலாமா? படகோடு கங்கை குகடாக வேண்டும் பரிவான ஆசை ரகுராமா. இது கண்ணதாசன். படகோடும் கங்கை குகடாக வேண்டும் இல்லை. எங்கள் ஒப்பற்ற தலைவரே, உங்கள் ஆட்சிக்கு 2026 வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்கிறது. அந்த வாக்கு உங்களை போட்டுகிற வாக்கு. அந்த வாக்கு எங்களுடைய ஒப்பற்ற தலைவர். அதில் ஒரு பெரிய செய்தி என்றால், திருவாரூர் தான் தேர் இருக்கிறதா? சென்னையிலும் தேர் இருக்கிறது. தேரை சென்னை வரை கொண்டு வந்தவன் எங்கள் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் தான். வள்ளுவர் கோட்டத்தில் பாருங்கள், திருவாரூர் தேர் உங்கள் கண்ணுக்கு சென்னையிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சாதனை, சிந்தனை, செயல்திறன் யாருக்கு வரும்? தேரை நகர்த்துகிறேன், திருவாரூர் சென்னை வரை கொண்டு வருகிறேன். ஒருவர் கேட்டார், இது விவேகானந்தர் பாறை, நல்ல ஞானி, விவேகானந்தர் புகழ் பாடுகிறது, நல்ல செயல், வடநாட்டிலிருந்து வருகிறெல்லாம் இங்கு மகிழ்கிறார்கள், ரொம்ப மகிழ்ச்சி. மோடி கூட தேர்தல் நேரத்தில் 3 நாள் அங்கே தவம் இருக்கிறார். அது என்ன தவம் என்பது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதன் நினைத்தான், விவேகானந்தருக்கு கன்னியாகுமரியில் தேரா, சிலையா, மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குன்றில் ஒப்பற்ற தலைவர், தமிழகத்தின் மிக சிறந்த பாடலாசிரியர், மிக சிறந்த குரலாசிரியர், முப்பால் எழுதியவன், போப் சொன்னான், சிறந்த திருவள்ளுவர். அப்படிப்பட்ட திருவள்ளுவருடைய சிலையை அந்த கொண்டு வந்து கன்னியாகுமரியில் வைக்கிற பொழுது பார்த்தான், கோடு தாழ்ந்தது குன்றம் உயர்ந்தது. தலைவர் திருவள்ளுவருடைய சிலை எழுந்தது, விவேகானந்தர் சிலையிலிருந்து அதை பார்க்கிறார்கள். ஒரு வரலாற்றை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாருக்கும் நோகாமல் செய்ய வேண்டும், ஆனால் எல்லோரும் பிரமிக்கிற மாதிரி செய்ய வேண்டும். தலைவர் கொண்டு வந்திருக்கிற கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை எல்லோரும் பிரமித்த ஒப்பற்ற சிலை. அந்த சிலை இன்று பேசுகிறது. நான் இங்கே வந்ததற்கு காரணம் தலைவர் கலைஞர். கண்ணாடி இழை போட்ட படிகளும் கண்ணாடி இழை போட்ட கூடமும் அமைத்தது யார்?
திருவள்ளுவர் சிலை அமைத்த 25வது ஆண்டு அதை அமைத்தவர் தளபதி அவர்கள், அதை கொண்டு வந்து கொடுத்தவர் தளபதி அவர்கள். தந்தை சிலை வைக்கிறார், மகன் நேர் கொடுக்கிறார், பேரன் என்ன செய்ய போகிறார், அத்தனையும் சாதிக்க போகிறார். அப்படிப்பட்ட மிக சிறந்த செயல்பாட்டை திருவள்ளுவர் சிலையிலே கொண்டு வந்து கொடுத்தவர் எங்கள் ஒப்பற்ற தலைவர். நண்பர்களே, சிலப்பதிகாரத்தை எப்படி படிக்க முடியும்? யாராலும் படிக்க முடியாது. சிலப்பதிகாரத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் சிலப்பதிகாரத்தை எல்லோரும் பார்க்கிற பூம்புகார் என்ற திரைப்படமாக கொண்டு வந்து கண்ணகையை மக்கள் மத்தியிலே, இவள் மகள் கொல்லோ, இவள் மக்களின் மகள், நீதி கேட்கிற மகள், மன்னனை நீதி கேட்கிற மாபெரும் மகள் என்று கலைஞரின் எழுத்திலே கண்ணகி உயிர் பெற்று திரையிலே தவழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிக சிறந்த தலைவருடைய ஆட்சி தமிழகத்திலே நடக்கிற பொழுது ஒரு செய்தியை தலைவர் பதிவு செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? போற்றுகிற புனித பைபிளிலே ஒரு வார்த்தை வருகிறது, நான் மீண்டும் வருவேன். தலைவர் சொன்ன வாசகம் ஒன்று இருக்கிறது, மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி. மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி. 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மகன் சட்டசபையிலே அதே மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி, எந்த ஷா வந்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சொல்கிற ஒரு மாபெரும் தலைவரை உலகம் உற்று பார்க்கிறது. எனவேதான் யார் யாரோடு சேருவது என்று தெரியாமல், யார் யாரோடு கூட்டு வருவது என்று புரியாமல், கூட்டு ஒருவரும் வேண்டா கொட்டவன் ராமாயணத்தில் கேட்கிறான். இவன் யார்? இவன் ராமன். என்ன செய்வான்? எல்லோருக்கும் உதவுவான். இவனுக்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் உதவலாமா? தேவையில்லை. ராமனுக்கு யாரும் கூட்டு தேவையில்லை. அவன் கூட்டு ஒருவரும் வேண்டா கொற்றவன். இது இலக்கிய ராமன். எங்களுடைய அருமை தலைவர் ராமனுக்கு கூட்டு யாரும் தேவையில்லை. இவர் அனைவருக்கும் கொடுத்தால் போதும். கூட்டு ஒருவரும் வேண்டா கொற்றவன் எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அவர் நின்றால் மாநாடு, நடந்தால் சுனாமி, பேசினால் பெருமழை, அத்தனையும் யாருக்கு தெரியாமல் நடக்கும். ஒருவன் கேட்டான், நேற்று தானே வெள்ளம் வந்தது, நேற்று தானே மழை வந்தது, இந்த ஏரியில எத்தனை மீன்கள் எப்படி வந்தன? அப்போது சொன்னார், இது தமிழ்நாடு, இது ஸ்டாலின் ஏரி, இங்கு மழை வருவதற்காகவே மீன் குஞ்சுகள் காத்து கொண்டிருக்கின்றன, போர் வருவதற்காகவே தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழுந்து பத்திரிகை படிக்கிற பொழுது முரசொலியின் எழுத்துக்களின் மீது கண்கள் மொய்க்கிற தொண்டன் தலைவர் என்ன சொன்னார், துணை முதல்வர் உதயநிதி என்ன சொன்னார், தமிழகம் என்ன சொல்கிறது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி, நண்பர்களே, இப்படியாக ஒரு வரியை உங்கள் காதுகளுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகம், இன்றைக்கு தமிழ்நாடு போராடும், நாளை தமிழ்நாடு வெல்லும். நாளை தமிழ்நாடு வெல்லும். தலைவர் அதை வெல்லுவார், வரலாறு அதை சொல்லும் என்பதாக சொல்லி வரலாறு வாழ்த்துகிற ஒப்பற்ற தலைவன், வருங்காலம் வாழ்த்துகிற ஒப்பற்ற தலைவன், நிலையான ஆட்சியை தருகிற நீடிய தலைவன், என்றும் நெஞ்சிலே நிலைத்த தலைவன். நடக்கிற பொழுது எங்களுக்கு பாதையாக இருப்பான், பார்க்கிற பொழுது எங்களுக்கு பார்வையாக இருப்பான், கேட்கிற போது எங்களுக்கு திருவாசகமாக இருப்பான், நினைக்கிற போதெல்லாம் நெஞ்செல்லாம் நினைப்பான். ஒப்பற்ற தலைவர் தளபதியை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.